முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரவணபவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 2ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். சுயசிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும், குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும், எதிர்பாராத தனவரவு உண்டாகும், நிர்வாக திறமையினால் செல்வாக்கு உயரும், நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும், தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், விரயங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினருக்காக சில விரயங்களையும் செலவுகளையும் செய்ய தோன்றும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் அதுவே ஒரு உபரி வருமானமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும், குழந்தைகள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள், உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும், நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும், நண்பர்கள் சகோதரர்கள் விரோதிகளாக மாறுவார்கள், பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், லாப வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் அந்நியர்கள் தலையீடு அதிகமாக இருக்கும், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும், வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும், வசதி வாய்ப்புகளில் சிறு குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுனம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தாய் வழி உறவினருக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும், மருத்துவ செலவு கூடும், சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, நல்ல தவறு வர தாமதமாகும், போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும், நிர்வாக திறமை வெளிச்சத்திற்கு வந்து மதிப்பு மரியாதை கூடும், புதிய நண்பர்கள் சேர்வார்கள், நட்பு வட்டம் விரிவடையும், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும், அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும், தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி தனியாக அடையாளப்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாலும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். கடகம். லாப வருமானங்கள் அதிகரிக்கும், அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும், பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும், வரவுகள் எத்தனை வந்தாலும் அதற்கு இணையாக செலவுகள் இருக்கும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும், நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும், நண்பர்கள் சகோதரர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது, பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும், பயணங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும், செல்வாக்கு உண்டாகும், அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள், தொழிலில் நல்லதொரு செல்வாக்கை பெறப்போகிறீர்கள், தொழிலில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது, உங்களுடைய நிர்வாக திறமையினால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள், சகோதர நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள், பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள், குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்வீர்கள். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் மனம் ஏதோ ஒரு
இடம் புரியாத கவலையில் இருக்கும் மனம் விரக்தியை நாடும், தனிமையை நாடும். இறை வழிபாடு அது எல்லாம் மாற்றக்கூடிய பரிகாரமாக இருக்கிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. கன்னி, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அதிகாரிகள் வருவார்கள் அல்லது உங்களுக்கு பிடிக்காத அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். உங்களுடைய திறமைகள், நிர்வாக திறமைகள் மதிக்கப்படும். சகோதரர்கள், நண்பர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்கள் உங்கள் திறமைக்கு, உங்களுடைய திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழில் நல்ல ஒரு அடையாளப்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வியாபாரம், வணிகம் முன்னேறும். புதிய தொழிலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு புனித யாத்திரை, இறை வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழையவற்றை பேசி உங்களை மலரும் நினைவுகளாக உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார்கள். துலாம், என்று புதிய நண்பர்கள் சேர்வார்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றியாடப் போகிறீர்கள். தொழிலில் பணி அழுத்தம், பணி சுமை அதிகரிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்று விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் இன்றைக்கு புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தெளிவான திட்டங்கள் மூலம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பது மிகச் சாலச் சிறந்தது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலையில் பணி அழுத்தங்கள், பணி சுமைகள் அதிகரிப்பதால் அதை திறமையுடன் சமாளிப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய பேரும் புகழும் உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் கடக்க உதவும். விருச்சிகம், திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஆகவே பணி சுமைகள், பணி அழுத்தங்கள் ஏற்படும். உங்களுடைய வாக்குவன்மையில் நன்றாக இருக்கும். அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். நீங்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காணப் போகிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் இத்தகையம் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. தனுசு, உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வதால் பணி சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். ஆகவே இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தவிரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டத்தில் குறைவு உண்டாகும். ஆகவே அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பி இன்று செயல்படுங்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், பொருளாதார வளர்ச்சி இவையெல்லாம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மகரம், உங்களுடைய திட்டங்கள், திறமைகளெல்லாம் வெற்றி பெற்று நீங்கள் விரும்பிய காரியங்களை, விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். அந்நியர் தலையீட்டை குடும்பத்தில் தவிர்க்கவும். நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகளிடம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் இவையெல்லாம் அவசியப்படுகிறது. வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தராததால் வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். அந்த வம்பு வழக்குகளை தவிர்த்துக் கொள்வது சால சிறந்தது. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இவர்களுக்காக வரையங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில்
அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய திறமைகள் திட்டங்களை எல்லாம் அடிக்கடி மாற்றிக்கொண்டு அதனால் உங்களுக்கு வெற்றிகளை பதிவு செய்வ உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையுடன் ஊடலோ சென்றோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக சகஜமாக பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மீனம். தனவரவு பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பதிவு செய்ய மிகவும் உறுதிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். உறவினர்களால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். வம்பு வழக்குகளை என்று தவிர்ப்பது நல்லது. வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தராது என்பதால் வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். அந்த வம்பு வழக்குகளை தவிர்த்துக் கொள்வது சாலச் சிறந்தது. எதிரிகளை கண்டுபிடித்து அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்குவதும் சிறப்பு. பணிச்சுமை ஏற்படும். பணியில் அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு மனம் விரக்தியாக இருப்பதால் அதை சமாளிப்பதில் உங்களுடைய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. எதிர்காலத்தாலும் சலிப்படையாமல் சந்தோஷமாக செய்கின்ற வேலையை செய்தால் உங்களுக்கு சுமையாகவே தெரியாது. நிர்வாகத்திறமை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவருடைய ஆதரவில் இந்த நாளை உங்கள் இனிய நாளாக கடத்தி செல்வீர்கள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் மாற என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவராக. ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் விலை உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.